பாட்காஸ்ட் கேட்க வந்திருக்கிற நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. இது வினா, நான் வினுஷ். என் கூட இதில் இணைஞ்சிருக்கிறவர் நவீன். வணக்கம் நவீன். வணக்கம் வினுஷ். இன்னொரு எபிசோட் ஆஃப் வினா பாட்காஸ்ட்ல இணைஞ்சிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, ரொமான்டிசைசிங் த பாஸ்ட். அதாவது கொஞ்சம் லோக்கலா சொல்லணும் அப்படின்னா, முன்னோர்கள் முட்டாள் இல்லை அப்படின்னு கொஞ்சம் முரட்டுத்தனமா முட்டு கொடுத்துட்டு இருப்பாங்கல்ல. சோ அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். சோ இந்த மாதிரி இவங்க முட்டு கொடுக்கறத பத்தி நீ என்ன நினைக்கிற? அதான், இந்த சயின்டிபிக் ஜேர்னல்ஸ்ல வர்ற டெக்னாலஜிக்கல் ரிசர்ச்சை விட நம்ம ஃபேமிலி வாட்ஸ்அப் குரூப்ஸ் இருக்குல்ல, அதுல வர சயின்டிபிக் ரிசர்ச்சஸ் தான் ரொம்ப அதிகம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எதுக்கு நம்ம வாழை இலையில சாப்பிடுறோம், கணவன் சாப்பிட்ட இலையில ஏன் மனைவி சாப்பிடுறாங்க அப்படின்னு தெரியுமா? அது ஒரு காரணம் இருக்கு. எப்படின்னா, என்ன காரணம்? அது என்னன்னா, இப்ப கணவன் சாப்பிடுறாங்கல்ல, சாப்பிட்டா அந்த அவங்களோட எச்சி அந்த இலையில இருக்கும். சோ அதே இலையில மனைவி சாப்பிடுறாங்க அப்படின்னா, அந்த கணவனோட ஜீன்ஸ் அந்த எச்சி மூலமா மனைவிக்கு போய், அதுவும் முக்கியமா அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு போயிட்டு ஜீன் அப்டேஷன் ஆகும். என்னதான் அந்த குழந்தை அந்த ஹஸ்பண்டுக்கு தான் ஹஸ்பண்டோட ஜீன்ஸ்ல இருந்தா வந்திருந்தாலும் ஜீன்ஸ் அப்பப்போ அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? அது இந்த எச்சி மூலமா நல்லா ரொம்ப லேட்டஸ்ட் அப்டேட்டா இருக்கும். ரோஹித், பக்கத்துல சீக்கிரமா போனா நாய் கூட சண்டை போட்டு எச்சல பொறுக்கி சாப்பிடலாம் வரியா? இப்படி ஒரு மெசேஜ் அனுப்பிட்டு கூச்சமே இல்லாம முன்னோர்கள் முட்டாள் இல்லை அப்படின்னு ஒரு கீழே டேக்லைன் வேற அப்பயே கண்டுபிடிச்சாங்க. ஆமா ஆமா ஆமா, என் மூதாதையர்கள் நாசா விஞ்ஞானிகளை விட மேலானவர்கள் அன்றே கண்டுபிடித்தான் தமிழன். நாசாவுக்கும் சாப்பாட்டுக்கு என்னதான் சம்பந்தம்? அடிச்சு நாசால வேலை பாக்குறவங்க எல்லாம் சாப்பிடுவாங்கல்ல, இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் அவங்க நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம டெய்லி பார்த்துட்டு தான் இருக்கோம். நிறைய ஃபார்வர்ட்ஸ் எல்லாம் வருது. சோ இதெல்லாம் எதனால அவங்க பண்றாங்க அப்படின்னு நீ நினைக்கிறேன்? அதான், நம்ம படிக்கிற ஹிஸ்டரி எப்பவுமே ரொம்ப ஒரு கன்ஃபைன்டு ஹிஸ்டரியா தான் இருக்குது. இப்ப நம்ம இந்தியால ஹிஸ்டரி படிக்கிறோம் அப்படின்னா மோஸ்ட்லி இந்தியாவை இந்த வேர்ல்டோட சென்டரா வச்சு இதை சுத்தி தான் எல்லாமே நகர்ற மாதிரி தான் படிப்போம். இப்ப என்னன்னா, the same applies to everyone. இப்போ USA ஓட ஹிஸ்டரி அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் டெக்ஸ்ட் புக்ல படிக்கிறத பார்த்தா வேர்ல்ட்ல நடக்கிற எல்லா ஈவெண்ட்ஸுமே அவங்களோட ஆக்ஷன்ஸ் பேஸ் பண்ணிருக்கிற மாதிரி தான் இருக்கும். இதுல என்ன அப்படின்னா, சுத்தி நடக்கிற இந்த வேர்ல்டோட எக்ஸ்போசர் இல்லாம இருக்கிறது தான் அந்த பெரிய விஷயமே. இப்போ ஆப்பிரிக்கால இருக்க ட்ரைப்ஸ்க்கு யூஎஸ்ஏல இண்டிபெண்டா இருக்க ஒரு ட்ரைபை பத்தி தெரியவே தெரியாது. அந்த மாதிரி தான் இது. இப்போ இந்தியா ஒரு தனியா ஒரு விஷயமா பார்த்தோம் அப்படின்னா, இப்ப இஸ்ரேல்லயோ இல்ல கொலம்பியாலயோ நடக்கிற விஷயம் அதுக்கு நம்ம கம்ப்ளீட்டா இரலவெண்டா இருக்கும். இல்ல, நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம ட்ரைபு நம்ம கல்ச்சர்ன்றதை தாண்டி வெளியே இருக்கிற விஷயங்களை பத்தின நாலேஜ் வர வரதான் இந்த ரொமான்டிசைசிங் அதிகமாகுதோ அப்படின்னு தோணுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விஷயம் நம்ம கிட்ட இருக்கு, நம்ம இந்த மாதிரி ரொம்ப வருஷமா இப்படி ஒண்ணு சொல்லி வச்சிருக்கோம் அப்படின்றப்ப நம்மளுக்கு அடுத்த ஜெனரேஷனுக்கான எக்ஸ்போசர் அதிகமாகுதுன்னு வச்சுக்கிறோம். அவங்க வெளியில மற்ற கல்ச்சர்ஸை பத்தி தெரிஞ்சுக்க வர்றாங்க. சோ அப்ப தெரிஞ்சுக்க வரும்போது என்ன ஆயிருதுன்னா, அந்த அந்த ஜெனரேஷன் கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிருது. இல்ல இந்த இதெல்லாம் நம்புற மாதிரியா பஸ் இருக்கு அப்படிம்பாங்கல்ல. அதான், அப்போ அதை டிஃபெண்ட் பண்றதுக்கு வேற ஆப்ஷன் இல்லாம இல்ல நம்மளோடதுதான் பெருசு அப்படின்னு அதை இன்னும் கொஞ்சம் அதிகமா இன்னும் கொஞ்சம் அதை ரொமான்டிசைஸ் பண்றாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. அதான் சொன்ன மாதிரி, இது வரைக்கும் என்னோட லிட்ரேச்சர்ஸ், இது வரைக்கும் இருக்க என்னோட ஹிஸ்டரி எல்லாத்துலயுமே நான் தான் ஹீரோ. இப்ப டக்குன்னு இப்போ எனக்கு வேர்ல்டு பத்தியான எக்ஸ்போஷர் ஃபுல்லா கிடைக்குது. சின்ன சின்ன விஷயம் கூட இப்போ ஒரு thousands of kilometers அந்த பக்கம் இருக்கிற ஒரு கண்ட்ரி, ஒரு சிவிலைசேஷன் பத்தி எனக்கு தெரியுது அப்படின்னா, அந்த டைம்ல எனக்கு ஈக்குவலா அந்த சிவிலைசேஷன் இருக்கு அப்படிங்கிறப்ப அதை என்னால ஒத்துக்க முடியல. அது ஒரு கைண்ட் ஆஃப் இன்செக்யூரிட்டி மாதிரி. இப்போ நான் தான் ரொம்ப பெருசுன்னு நான் என்னோட ஹிஸ்டரி ஃபுல்லா நினைச்சிட்டு இருக்கேன். அப்போ இல்ல, நீ அவ்வளவு பெரிய ஆள்லாம் கிடையாது, நீங்க எல்லாமே ஆப்பிரிக்கால இருந்து ஒரு இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அங்க இருந்து கிளம்பி வந்தவங்க தான் எல்லாம் அப்படின்னு சொன்னா இட் ஹர்ட்ஸ் மை ஈகோ. புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் தமிழன் தான் உலகத்திலேயே தோன்றிய மூத்த குடி அப்படின்னு சொல்லுவாங்க. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி அப்படிம்பாங்க. இப்போ ஒரு ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் இல்ல ஒரு ஹிஸ்டரி இந்த மாதிரி எவிடன்ஸ் பேஸ் பண்ணி அவங்க சொல்றப்ப இப்படிதான் நம்ம எவால்வ் ஆகி இல்ல இப்படிதான் மூவ் ஆகி இந்த மாதிரி ஒரு இந்த டைம்ல செட்டா இருக்கும் அப்படின்னு சொல்றப்ப நான் ஹிஸ்டரியில லிட்ரேச்சர்ல படிச்சது எல்லாமே பொய்ங்கிற மாதிரி ஆகுது. சோ இந்த விஷயம் ட்ரூத் ஈகோவை ஹர்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு I cling on to something else, which is என்னோட முன்னோர்கள் ரொம்ப விவரமானவங்க, அந்த காலத்துல இருந்தாங்க, அப்படி வாழ்ந்தோம். இப்பதான் இந்த மாதிரி மாடர்ன் டெக்னாலஜிஸ்னாலதான் நாங்க டிகிரேட் ஆகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அந்த தாட் இருக்கு. இன்னொன்னு என்ன அப்படின்னா, பர்சனலா நம்ம தமிழ் சொசைட்டின்னு எடுத்துக்கோமே இல்ல இந்தியன் சொசைட்டின்னு எடுத்துக்கலாம். மாடர்ன் சயின்ஸ் இந்த சயின்டிபிக் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா ஒரு லாஸ்ட் ஒரு 3-4 சென்ச்சுரிஸ்ல ரொம்ப அதிகமா இருந்திருக்கு. கரெக்ட். இப்ப வேர்ல்ட்ல
இந்தியன் கம்யூனிட்டி ஆர் இந்த தமிழ் கம்யூனிட்டியோட கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் சயின்டிபிக் டெவலப்மெண்ட்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப கம்மி. புரியுதா? இப்போ வந்து என்ன டெக்னாலஜி வேணா இருக்கட்டும், இப்போ காரா இருக்கட்டும், இல்ல மொபைல் டெக்னாலஜியா இருக்கட்டும், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸா இருக்கட்டும், எதுவா வேணா இருக்கட்டும், இண்டிவிஜுவலா இந்த இந்த டெக்னாலஜியை டெவலப் பண்ணது நான் தான் அப்படிங்கிறது இல்லாம அந்த 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 ஒரு சென்ஸ் ஆஃப் ப்ரைட் இல்லைங்கிறதுனால இல்லாத ஒரு விஷயத்த, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மகாபாரதம் காலத்திலேயே வந்து வைஃபை இருந்துச்சு, அந்த காலத்திலேயே நாங்க வந்து ஏர்பிளேன் டெக்னாலஜி எல்லாம் வச்சிருந்தோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து அதான் ஒரு ஃபால்ஸ் சென்ஸ் ஆஃப் ப்ரைட். இல்லாத ஒரு விஷயத்துக்காக வச்சு நான் வந்து என்ன சமாதானப்படுத்திக்கிறது. அது ஒரு அதோட ஒரு விஷயமா தான் நான் வந்து இந்த ரொமான்டிசைசிங்க பாக்குறேன். ஆனா இத நம்ம கம்யூனிட்டி மட்டும் தான் பண்ணுதுன்னு நினைக்கிறியா? லைக் தமிழ் கம்யூனிட்டியோ இல்ல இந்தியன் கம்யூனிட்டி, இந்தியன் கல்ச்சர் மட்டும் தான் இதை பண்ணுதுன்னு நினைக்கிறேன்? இல்ல ஆப்வியஸ்லி எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்க. என்ன இப்ப எனக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள்ஸ் வந்து நான் பாக்குற விஷயங்கள், அதனால நான் சொல்றேன். அவங்கவங்களோட ஹிஸ்டரியில அவங்கவுங்கள பத்தி மட்டும்தான் பேசியிருப்பாங்க. அதான் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இஸ்ரேல் வந்து ரொம்ப ஒரு சின்ன கண்ட்ரி, ஓகேவா? அப்படி ஒரு கண்ட்ரியுமே அவங்கதான் வந்து சென்டர் ஆஃப் தி வேர்ல்ட் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. இந்த ரீசன் என்னன்னா, அவங்களோட லிட்ரேச்சர்ஸ்ல வெளியே இருக்கிற விஷயங்களை பத்தி பெருசான இதுவே இருக்காது. எல்லாமே அவங்க பண்ண மாதிரிதான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எந்த ஒரு கல்ச்சரா இருந்தாலும் அந்த டைம்ல வந்து அந்த குளோபலைசேஷன் அவ்வளவு ஒரு கனெக்டட் வேர்ல்டு கிடையாது. இப்ப இருக்கிற மாதிரி வந்து சும்மா ஒரு 10 ஹவர்ஸ்ல வந்து ஒரு எண்ட் டு அதர் எண்ட் ஆஃப் தி வேர்ல்டு வரலாம் அப்படிலாம் போக முடியாது. சோ அது ஒரு லிமிடேஷனா இருந்துச்சு. அப்படி இருக்கிறப்ப அவங்களோட ஸ்டோரிஸ் வந்து லிமிட்டட் டு ஒன்லி தேர் ஓன் கம்யூனிட்டி. அப்படி இருந்ததுனால அது ஒரு மெயின் ரீசன். ரைட். எனக்கு நீ இந்த குளோபலைசேஷன்ற வேர்ட் சொல்லும் போதுதான் எனக்கு இது தோணுது. இப்போ மேபி இந்த 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 அளவுக்கு வேர்ல்டு கனெக்டடா இல்லாதப்ப இவங்களுடைய அந்த இந்த மாதிரி பெருமையா வச்சிட்டு இருந்தது வந்து மேபி அது நல்லதா கெட்டதான்னு சொல்ல வரல. பட் அது மேபி கொஞ்சம் நல்லா இருந்திருந்திருக்கலாம். பட் இன்னைக்கு நிலைமைக்கு அது ரொம்ப இரலவெண்ட் ஆயிருது. ஆப்வியஸ்லி நம்ம ஒண்ணு சொல்லும் போது வந்து அது கரெக்டா இல்லையா அப்படின்னு வெரிஃபை பண்றதுக்கான சோர்சஸ் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா கிடைக்குது இப்போ, இல்லையா? முன்னாடி வந்து ஒரு விஷயத்த வந்து ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படின்னா ஒரு ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடினா கூட அவங்க ஒரு விஷயம் நம்ம வளர்ந்த வயசுகள்ல சின்ன விஷயங்கள் அவங்க சொல்றாங்கன்னா கூட இது கரெக்டா அப்படின்னு நம்ம வெரிஃபை பண்ணணும்னு நினைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு அவ்வளவு ஈஸியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்ல, சோர்சஸ் இல்ல. ஆனா இப்ப நம்மளுக்கு எல்லாமே அது ஈஸியா கிடைக்குது அப்படின்றப்ப நம்மளுக்கு ரொம்ப என்ன சொல்றது, ஒரு மாதிரி என்ன சொல்றது, இந்த மீம்ஸ் எல்லாம் போடுற மாதிரி மை ஓன் லைஃப் வாஸ் ராங் அப்படின்ற மாதிரி 20-25 வருஷமா நம்ம நினைச்சிட்டு இருந்த ஒரு விஷயம் டக்குன்னு அட பாவியலா அப்படின்ற மாதிரி இருக்கு. சோ இப்போதைக்கு இந்த ட்ரெண்டுக்கு இப்ப இருக்கிற வேர்ல்டுக்கு வந்து அது ரொம்ப இரலவெண்டா அண்ட் அதை ஈஸியா என்ன சொல்றது பஸ்ட் ஆயிரும்னு நினைக்கிறேன் அந்த விஷயங்கள். நீ சொல்றல அந்த இன்ஃபர்மேஷன் சர்ச் பண்ணா அது உண்மையா இல்லையா தெரியும்னு சொல்றல, அந்த எஃபர்ட்டை போடாம இருக்க வைக்கிறது தான் இந்த வந்து ரொமான்டிசைசிங் தி பாஸ்ட் அப்படின்னு சொல்றேன். ஒரு விஷயம் அவங்க சொல்றாங்க அப்படின்னா அதை சர்ச் பண்ணி பாக்குறதுக்கு நம்மளுக்கு வந்து ஈஸியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு நம்ம சொல்றோம். ஆனா இப்ப பார்த்தா அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சர்ச் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னது இருக்கோ, நான் எதை சொல்றேன், இன்டர்நெட் தான் சொல்றேன். அந்த இன்டர்நெட்லயே தான் அவங்க அதுக்கும் ஈக்குவலா போட்டி போட்டுட்டு வர்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி இது வந்து தமிழ் மொழி, நம்ம தமிழர் பெருமை அதை பத்தி பேசுவாங்கல்ல, அதுலயே போலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தா இந்த குமரி கண்டம், லெமுரியா கண்டம், இப்படி ஒரு சிவிலைசேஷன் இருந்துச்சு, இப்படி ஒரு லேண்ட்மார்க்ஸ் இருந்துச்சு. நாங்க வந்து தமிழ் கல்ச்சர் வந்து பீக்ல இருந்த டைம் அது. பட் வந்து இந்த மாதிரி அது அழிஞ்சு போச்சு, நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ்னால அழிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் இதுல ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இது வந்து எவிடன்ஸோட வந்து இது இல்ல, இது வந்து பொய் அப்படின்னு ஆல்ரெடி நிறைய ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? இந்த குமரி கண்டமா இருக்கட்டும், இல்ல யாழின்னு ஒரு அனிமல் சொல்லுவாங்க. அந்த அனிமல் வந்து அதை பார்த்தாலே தெரியும், ஏதோ ஒரு மிக்சர் ஆஃப் நிறைய அனிமல்ஸ் மாதிரி இருக்கும். சிங்கமோ யானை உடம்பு அந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் ஆன மாதிரி அனிமல் பத்தி தமிழ் லிட்டரேச்சர்ல முன்னாடி இருந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. நம்ம கோயில்ல எல்லாம் கூட அந்த சிலைகள் எல்லாம் இருக்கும். கரெக்ட். சில விஷயங்கள் நம்மளுக்கு பார்த்தாலே வந்து இது வந்து ஒரு லிட்டரரி இமேஜினேஷன் அப்படின்னு தெரியும். இப்ப எப்படி ஒரு ஃபீனிக்ஸ் பறவை, ஒரு டிராகன், ஒரு யூனிகார்ன்லாம் அது வந்து ஒரு லிட்டரரி இமேஜினேஷன் நம்மளுக்கு தெரியும். பட் வந்து சில பீப்புள் வந்து they ought to believe it. ஓகே, இது நிஜமா தான் இருந்திருக்கும் அப்படின்னு நம்புவாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் யாழி. இது வந்து ஒரு மித், இது வந்து ஒரு லிட்டரரி ஸ்டோரி அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. பட் நிறைய பேருக்கு என்ன அப்படின்னா, இது வந்து அந்த காலத்துல வந்து இப்படி குமரி கண்டமா இருக்கட்டும், இல்ல வந்து யாழியா இருக்கட்டும், இது வந்து எங்களோட ஆன்செஸ்டர்ஸோட பெருமை அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அதுலதான் வந்து நம்மளுக்கு பிரச்சனையே வருது. என்னன்னா நீங்க வந்து இது ஒரு லிட்டரரி அனிமலா இருந்துட்டு போகுது, ஒரு இமேஜினரி அனிமலா இருந்துட்டு போகுது, அது இருந்துச்சு இல்ல அப்படின்னு நீங்க நம்புறதெல்லாம் கூட ரெண்டாவது. பட் அத வந்து அதுல பேசுறதுக்கு பெருமைன்னு என்ன இருக்குன்றதான் புரிய மாட்டேங்குது. ஓகே, ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி யாழின்னு ஒரு அனிமல் இருந்துச்சு அப்படின்றத நீங்க சொல்றீங்கன்னா ஓகே, அப்படி அதுக்கான ப்ரூஃப்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லைன்ற அப்படின்னா கூட அதை நீங்க பெருமைப்படுத்துறதுல அதுல நீங்க என்ன அச்சீவ் பண்ண போறீங்க, உங்களுக்கு என்ன கிடைக்குது அதுல?
அதான் அது எனக்கு தெரிஞ்சு அது ஒரு சென்ஸ் ஆஃப் சுப்ரீமசி. இல்லைன்னா வந்து இப்ப நான் வந்து வேற ஒரு சிவிலைசேஷன் கூட கம்பேர் பண்றேன் அப்படின்னா என்னோடது வந்து ரொம்ப பழமை வாய்ந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பழமை வாய்ந்ததுன்னு என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா டைரக்டா வந்து ஓல்ட்னஸ் இஸ் ஈக்குவலன்ட் டு கிரேட்னஸ் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. பழசா இருக்கிறது வந்து டசன்ட் ஈக்குவேட் டு பீயிங் கிரேட். அது புரிஞ்சுக்காம இருக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். ஜெனரலா இட்ஸ் டேக்கன் ஃபார் கிராண்டட். வந்து காலங்காலமா ஒரு 3000-4000 வருஷமா இருந்தா வந்து அது பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறாங்க. அதுதான் வந்து அதோட விஷயம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப கீழடி எக்ஸ்கவேஷன்ஸ் இருக்குது. இந்த கீழடி ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன்ஸ்ல நிறைய கண்டுபிடிக்கிறாங்க. இந்த வைகை சிவிலைசேஷன் வந்து இட்ஸ் ஃபார் மோர் ஓல்டர் தேன் இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல வந்து இட்ஸ் அது வந்து ஒரு மிஸ்ஸிங் லிங்கா இருக்குது, அந்த கண்டினியூஷனா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப என்ன அப்படின்னா இந்த ஃபைண்டிங்ஸ இந்த வந்து இந்த ஆர்கியாலஜிக்கல் ஃபைண்டிங்ஸை வந்து இவங்க வந்து ஒரு ஒரு பீஸ் ஆஃப் ஹிஸ்டரியா பார்த்து அதுல இருந்து என்னெல்லாம் வந்து எஜுகேஷனுக்கு யூஸ் பண்ண முடியும், இல்ல வந்து அதுல இருந்து என்ன கத்துக்க முடியும்ங்கிறத பார்க்காம, பாத்தியா நான் வந்து இத்தனை வருஷத்துக்கு முன்னாடியே நாங்க வந்து எங்க சிவிலைசேஷன் இருந்திருக்குது, சோ வந்து நான் உங்களோட பெரிய ஆளு அப்படின்னு சொல்றதுல தான் தப்பு வருது. அதுதான் பிரச்சனைன்னு நம்ம சொல்றோம். அதான் அந்த விஐபி படத்துல வர்ற மாதிரி எத்தனை நாளைக்குடா அவங்க அப்பா இன்சியல் வச்சே ஓட்டுவீங்க அப்படின்ற மாதிரி. அதான் நீ தமிழ் சிவிலைசேஷன் இருக்கட்டும், ஒரு 10,000 வருஷம் பழசாவே இருக்கட்டும், அப்படி பழசா இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன பெரிய விஷயம் நடந்துட போகுது அப்படிங்கிறேன். 10,000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு ஆன்செஸ்டர்ஸோட ஒரு ட்ரெடிஷனோ ஒரு கல்ச்சரோ இல்ல அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸோ சக்சஸோ இட் டசன்ட் மேட்டர் டு மீ. அதனால எனக்கு எதுவும் கிடைக்க போறது இல்ல. அதுதான் உண்மை. இல்ல நம்ம அதை வந்து டசன்ட் மேட்டர் டு மீ நம்ம சொல்ல வேண்டியது. ஆக்சுவலா வி ரெஸ்பெக்ட் தட். அது வந்து நீங்க பண்ண விஷயங்கள்ல சில உண்மையிலேயே நல்ல இன்வென்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. இன்வென்ஷன்ஸ்ன்றதே வந்து நம்ம அப்ரப்டா ஒவ்வொரு தடவையும் புதுசா ஒண்ணு கண்டுபிடிக்க போறது இல்ல. ஒண்ணு கண்டுபிடிச்சு அதுக்கு அடுத்த இன்னொன்னு இன்னும் பெட்டர் ஆயிட்டே தான் போறோம். சோ அந்த வகையில அதை வந்து நம்ம குறை சொல்ல போறது இல்ல. பட் அதுதான் எல்லாமே, அதுதான் பெருசு, அது இருக்கிறது, அதவே நாங்க செஞ்சுட்டோம், அதுக்கப்புறம் தான் நீங்க எல்லாம் செஞ்சீங்கன்ற மாதிரி அந்த ஆரம்பத்துல இருந்ததை வச்சே இப்போ வரைக்கும் ஓட்டுறதுன்றதும் தப்பா இருக்கு. கரெக்ட். அதான் இது சொல்றப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த சித்தர்கள் பத்தி பேசுவாங்க. சித்தர்கள் வந்து அந்த டைம்லவே எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சித்தர்கள் வந்து they were like far ahead of their time. அவங்க கண்டுபிடிச்சது இட்ஸ் வெரி ரெஸ்பெக்டபிள், ஜீனியஸஸ், ஓகேவா? பட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா they were just ahead of their time. அவங்க வந்து இன்னமும் they are not ahead of our time. அவங்க கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 2000 வருஷம் போயிருக்குது. சோ இப்ப வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அவங்களோட இன்டெலெக்டும் நம்மளோட இன்டெலெக்டும் சேமா தான் இருக்கும். பட் the resource what they have with them, அதாவது the knowledge what they can dispose is less than what we have. புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ சித்தா மெடிக்கல் காலேஜ்ல படிக்கிற ஒரு பையன் ஒரு பொண்ணு சித்தர்கள் கண்டுபிடிச்ச நிறைய விஷயங்கள்ல ஃபர்ஸ்ட் இயர்லயே படிச்சு முடிச்சிருவாங்க, ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்லயே படிச்சு முடிச்சிருவாங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் அவங்க என்னெல்லாம் கண்டுபிடிச்சாங்களோ இல்ல அதுக்கப்புறம் என்னென்ன அட்வான்ஸ்மெண்ட்ஸ் தான் வந்திருக்கோ அதையும் சேர்த்து அவங்க படிப்பாங்க. சோ ஈவன் தோ அவங்க பெரிய ஜீனியஸா இருந்தாலும் இப்ப படிக்கிற ஒரு சித்தா காலேஜ் ஸ்டூடெண்டோ ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்டோ அவங்களுக்கு தெரிஞ்சதை விட நிறைய தெரிஞ்சிருக்கும். அதுதான் பாயிண்ட். இப்ப அதனாலதான் glorifying the past is not the best thing to do அப்படின்னு சொல்றோம். கரெக்ட். இப்போ அதான் நம்ம ஜெனரலா இப்ப சயின்ஸ்லயுமே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப ஐன்ஸ்டைனே நியூட்டனை நம்ம பெருசா பேசுறோம். பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட் வந்து கண்டிப்பா ஐன்ஸ்டைனையோட நியூட்டனையோட அதிகமான நாலேஜோட தான் இருக்க போறாரு. தட் டசன்ட் மீன் ஐன்ஸ்டைன் வந்து இப்ப இருக்கிற சயின்டிஸ்ட விட ரொம்ப கம்மியானவர்னு அர்த்தம் கிடையாது. நீ சொன்ன மாதிரி இன்டெலெக்ட் இஸ் சேம் எல்லாருக்கும். அவருடைய ஏஜுக்கு அப்போ வரைக்கும் இருந்த நாலேஜுக்கு அவர் கண்டுபிடிச்சது பெரிய விஷயம். ஆனா அவர் கண்டுபிடிச்சதையும் அவருக்கு அடுத்து வந்தவங்க கண்டுபிடிச்சதையும் எல்லாத்தையும் சேர்ந்து இப்போ ஒருத்த படிச்சு தெரிஞ்சுக்கிறான்னா அவனுடைய நாலேஜ் அதிகம் தான். அதை நம்ம அக்செப்ட் பண்ணிதான் ஆகணும். அதுக்காக வந்து ஐன்ஸ்டீன் அதை கண்டுபிடிச்சாரு, ஓகே, நம்ம எந்த வகையில அதை வந்து குறையாவே சொல்லல. அவர் கண்டுபிடிச்சது அவர் பெரிய விஷயம் தான். பட் அதவே பெருசு நீ இப்ப வரைக்கும் பேச வேணாம் அப்படின்றதுதான் நம்மளுடைய பாயிண்ட். என்ன பிரச்சனைனா அதே பெருசு அப்படின்னு பேசிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து டிஸ்டர்ப் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐன்ஸ்டீன் வாஸ் ராங் இன் ஃபியூ திங்ஸ், ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சு அதுக்கு தப்பு சொன்னாங்க. இப்ப அவங்க அப்படி நினைச்சுக்காம ஐன்ஸ்டீன் வாஸ் சோ கிரேட், சோ அவர் சொன்னது எல்லாமே கரெக்டா தான் இருக்கும், சோ நம்ம எப்படி அதை தப்புன்னு சொல்லலாம் அப்படின்னு போனா இவங்க இப்ப கண்டுபிடிச்சது எல்லாம் தப்புன்னு ஆயிரும்ல, புதுசா கண்டுபிடிக்கிறதுக்கான சான்ஸ் கிடைக்காமலே போயிடும். அதுதான் பிரச்சனை. இப்ப அந்த கீழடி பத்தி பேசும்போதுமே இன்னொரு விஷயம் எனக்கு அது ஞாபகம் வந்துச்சு. இப்ப நம்ம வந்து தமிழ் இவ்வளவு வருஷம் பழமையானது அப்படின்றத வந்து பெருமையா பேசுறது வந்து நம்ம எதுக்காக பேசணும்னு கேக்குறோம். எனக்கு இன்னொரு விஷயம் என்ன தோணும் அப்படின்னா ஜென்ரலா நம்மளுடைய டெக்ஸ்ட் புக்ஸ்ல எல்லாம் பார்த்தேன்னு வச்சுக்கேன், இது எனக்கு நான் படிக்கும் போது எனக்கு தோணுனதுதான். ஏன் வந்து தமிழ் அல்லது சவுத் இந்தியன் ராஜாக்களுடைய ரூல் அந்த ஹிஸ்டரிக்கு வந்து ஒரு ப்ராப்பர் இம்பார்ட்டன்ஸ் இல்ல அப்படின்றத நான் எப்பவுமே ஃபீல் பண்ணிருக்கேன். நீ சொன்ன மாதிரி நம்மளோட லிட்ரேச்சர்ஸ் எல்லாமே வந்து அதை யார் எழுதுறாங்களோ அவங்கள மையமா வச்சுதான் இருக்கும்.
சோ அப்படின்றப்ப இப்போ இந்தியா பொதுவா பார்த்தோம் அப்படின்றப்ப வந்து இந்தியா வந்து இஸ் அ யூனியன். அது வந்து யூனியன் ஆஃப் மெனி கல்ச்சர்ஸ், யூனியன் ஆஃப் மெனி சிவிலைசேஷன்ஸ். திஸ் இஸ் நாட் ஒரு சிங்கிள் தனி சிவிலைசேஷன் கல்ச்சர் கிடையாது இந்தியா. சோ அப்படின்றப்ப இப்ப நம்ம படிக்கும் போதெல்லாம் பார்த்தோன்னு வச்சுக்க, நீ வந்து அசோகாவை பத்தி ரொம்ப டீடைலா படிச்சிருப்ப, அண்ட் குப்தா எம்பையர் பத்தி நிறைய படிச்சிருப்ப. இப்படி வரும்போது இந்த சோலாஸ், சேராஸ், பாண்டியாஸ், அப்புறம் இந்த விஜயநகரா, இந்த சவுத் இந்தியன் இவங்க எல்லாம் இருக்காங்க, டைனாஸ்டி எல்லாம் இருக்காங்க தெரியும், அவங்களுடைய பார்ட் வந்து ரொம்ப கம்மியா தான் மென்ஷன் ஆயிருக்கு. அப்போ இந்த விஷயத்தினால நம்ம ஆளுங்க வந்து அதை இன்னும் கொஞ்சம் ஒரு இப்ப நீ இதுவும் கிட்டத்தட்ட ஒரு பாயிண்ட்ல எனக்கு எப்படி தோணுதுன்னா, ஒரு ஆங்கிள் இதை இந்த அப்ரஸிங் மாதிரி எடுத்துக்கலாம்ல. ஏன்னா அவங்களுடைய ஹிஸ்டரிய பெருசாவும் நம்மளுடைய ஹிஸ்டரிய சிறுசாவும் பேசும்போது எங்களுக்கும் ஒரு பெரிய ஹிஸ்டரி இருக்குன்னு பேசுறதுக்காக இந்த ஒரு விஷயத்த நம்ம திரும்ப திரும்ப ரீஇன்போர்ஸ் பண்றதுக்காக கூட அந்த ரொமான்டிசைசிங் இருக்கலாம்ல. அதுல தப்பு இருக்குன்னு சொல்லிட முடியுமா அவுட் ரைட்டா? கரெக்ட் தான், எனக்கு புரியுது. இட்ஸ் வேலிட் பாயிண்ட் தான். பட் ஸ்டில் வந்து இப்போ வந்து நார்த் இந்தியா வந்து சவுத் இந்தியா மேல ஒரு அப்ரஷன் இருக்குது, பீட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒரு பீட் எஜுகேஷன் எல்லாத்துலயுமே இருக்குதுங்கிறது உண்மைதான். பட் வந்து அந்த அப்ரேஷனை ஓவர் பண்றதுக்கு என்ன பண்ணணுங்கிறதுக்கான ஸ்டெப்ஸ் தான் எடுக்கணுமே தவிர, நம்மளுக்குள்ளேயே வந்து தமிழர் பெருமை, தமிழர் தான் வந்து அந்த காலத்துல இருந்தான்னு சொல்றதுனால எனக்கு தெரிஞ்சு யூஸ் இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. இட்ஸ் அது ஒரு கைண்ட் ஆஃப் ஆதங்கம், இல்ல ஒரு கைண்ட் ஆஃப் அப்ரஸ் பண்ணப்பட்ட பீப்புளோட வெளிப்பாடா இருக்கலாம், இருக்குங்கிறத ஒத்துக்கிறேன் நான், அது இல்லைன்னு சொல்லல. பட் வந்து இந்த ஹிஸ்டரிய வந்து ஆக்சுவல் ஹிஸ்டரியா அப்ரோச் பண்ணி அது எப்படி வந்து வெளியே கொண்டு வர பார்க்கணும் அப்படிங்கறத மேட்டரே தவிர, உங்களோட எங்களோட பெருசுங்கிறத ஃபோக்கஸ் பண்றதுல எனக்கு வந்து நல்லது நடக்குமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியல. இப்ப வந்து இதுல என்ன பிரச்சனை நான் சொல்ல வரேன் அப்படின்னா, தமிழர்கள் பழமை வாய்ந்தவர்கள் அப்படின்னு சொல்றப்ப இந்த பிரச்சனை வந்து வெறும் வந்து இந்த ஹிந்தி இம்போசிஷன் நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ் கூட வர மாட்டேங்குது. இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அவங்க கம்பேர் பண்றது மோஸ்ட்லி வந்து இங்கிலீஷ் பீப்புள் அப்படிங்கிற மாதிரி சொல்றது. ஜெனரலா வந்து வெள்ளைக்காரங்க அப்படின்றாங்க. அவுட் ஆஃப் இந்தியா யாரு இருந்தாலும் வெள்ளைக்காரங்க ஜெனரலா சொல்லிடுறாங்க. இந்த மாடர்ன் வேர்ல்டோட சயின்டிபிக் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஏதோ ரொம்ப சின்ன விஷயமா பேசிடுறாங்க. ஈவன் தோ அந்த மாதிரி வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் வந்து இவங்க வந்து இவங்களோட தமிழர்களோட பெருமையை பேசினாலும் பிரச்சனை என்னவா இருக்குன்னா, அதை யூஸ் பண்றதுக்கான கருவியே வந்து அவுட் சைடர்ஸ் இல்ல ஃபாரினர்ஸ் கண்டுபிடிச்ச டெக்னாலஜியா தான் இருக்குது. ஆக்சுவலா ஆமா, எனக்குமே அது தோணும். அதாவது வந்துட்டு நம்ம எல்லா விஷயத்திலயும் வந்து டெக்னாலஜி வந்ததுனால உலகம் கெட்டு போச்சு அப்படின்னு ரொம்ப பரவலா எல்லாரும் சொல்றாங்க. ஆனா அது சொல்றது எல்லாத்திலுமே எதுல பார்த்தோம் அப்படின்னா, அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி தான் ஏதாவது அவங்கள சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்க மிஞ்சி பண்ணா எதுல சொல்ல போறீங்க, நீங்க வாட்ஸ்அப்ல ஃபார்வர்ட் பண்றீங்க, ஃபேஸ்புக்ல அனுப்புறீங்க, இதெல்லாம் அதுல இருக்கக்கூடிய அதுல உங்களுக்கு கிடைச்ச பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றது நீங்க யோசிக்க மறந்துடுறீங்க அப்படின்னு சொல்றதா எப்படின்னு தெரியல. நம்ம அப்பா அம்மா ஜெனரேஷன்ல இருக்கிற ஆட்களே வந்து நிறைய பேர் இதை மறுத்து பேசுறவங்களே, அவங்கள வந்து நிறைய பேரை பார்த்திருக்கேன். அவங்களுடைய பிள்ளைங்க வந்து ஃபாரின்ல அந்த மாதிரி எல்லாம் படிக்கும்போது இதுவே முன்னாடி மாதிரி இருந்திருந்தா அவங்களால ஈஸியா அனுப்பிட்டு அந்த மாதிரி இருந்திருக்க முடியுமா? ஒரு போன் கால் எவ்வளவு ஈஸியா ஒரு ஐஎஸ்டி கால் பண்ணிட முடியும் முன்னாடி. இன்னைக்கு நீங்க நினைச்சீங்கன்னா அடுத்த செகண்ட் வந்து உங்களுடைய டைரக்டா லைவா நீங்க பேச முடியும். இப்போ ரீசெண்டா கூட என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நான் வந்து ஒரு நாள் வந்து ஒரு வீடியோ கான்பரன்ஸ் ஆப்ல வந்து நாங்க எல்லாரும் பேசிக்கிறோம். லைக் பார்த்தோம்னா ஒருத்தன் யூஎஸ்ல இருக்கான், ஒருத்தன் ஜெர்மனில இருக்கான், ஒருத்தன் நான் இங்க இருக்கேன். சோ இப்படி இது வந்து இது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இது சாத்தியமா இருந்திருக்கும் அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. இன்னைக்கும் ஒரு காலேஜ் டைம்ல, ஸ்கூல் டைம்ல படிச்ச ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ வரைக்கும் அவங்க ஜாப் முடிஞ்சு போற வரைக்கும் டச்ல இருக்காங்கன்னா நிறைய பேரு வாட்ஸ்அப் குரூப்ஸ்னாலதான் இருக்காங்க. இப்ப முன்னாடி எல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப நாள் கழிச்சு ஒருத்தவங்க போய் நம்ம மீட் பண்ண போகும்போது எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ண ஒரு ஃபீல் இருக்கும். ஆனா இப்பெல்லாம் நம்ம போய் பேசும்போது அவங்கள ரொம்ப நாளா இருக்கும் நம்ம பார்த்து, ஆனா டக்குன்னு பேசும்போது ஏதோ ரொம்ப நாளா பேசிட்டு இருக்கிற மாதிரி தான் நம்ம பேசுவோம். ஏன்னா கான்ஸ்டன்டா நம்மளுக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன் இருந்துகிட்டே இருக்கு. அது ஒரு சாதாரண ஒரு காமெடியா ஏதோ ஒரு ஃபார்வர்ட் பண்றதுல இருந்து இதனால எல்லாம் நீங்க பெனிஃபிட் ஆயிருக்கீங்க அப்படின்ற விஷயத்த வந்து அவங்க ரியலைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்கல்ல. அது வந்து அவுட்ரைட்டர் டெக்னாலஜி வந்து கெடுத்துருச்சுன்னா அதனால உங்களுக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு அதை பத்தின ஒரு ரியலைசேஷன் இருக்க மாட்டேங்குதா? அல்லது இந்த பழசு பெருசுன்னு பேச வரும்போது பிளைண்டா சப்போர்ட் பண்றதுக்கு இதை நான் வேற வழி இல்லை, இதை நான் தப்புன்னு சொல்லிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதான் நீ சொல்றது கரெக்ட். இப்ப நம்ம நிறைய ஜெனரல் டெம்ப்ளேட் ஃபார்வர்ட் மெசேஜ் பார்த்திருப்போம். அந்த காலத்துல வந்து கனெக்ஷன் அவ்வளவா இல்ல, பட் ஸ்டில் வந்து பீப்புள் ரொம்ப கனெக்டடா இருந்தாங்க. இப்ப வந்து போன் இருக்குது, எல்லாமே இருக்குது, பட் வந்து பீப்புள் கனெக்டடா இருக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. இப்ப நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப நான் ஜெர்மனில இருக்கேன். இதே டெக்னாலஜில இவ்வளவு அட்வான்ஸ்மெண்ட் இருக்க ஜெர்மனில வந்து ஃபேமிலிக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இப்போ ஃபேமிலி கேதரிங் இருக்கு அப்படின்னா அவங்க வந்து மொபைல் கேட்ஜெட்ஸோ இல்ல வந்து என்ன கேட்ஜெட்ஸோ யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க தே ஸ்பெண்ட் தேர் குவாலிட்டி டைம் வித் ஃபேமிலி. பட் நம்ம ஆளுங்க இதையே வந்து
ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, போனே தான் பாத்துட்டு இருக்கீங்கிற விஷயத்தையே மெசேஜையே போன்ல தான் ஷேர் பண்றாங்க. அதான் இப்போ இத பத்தி பேசும்போது எனக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும். அதாவது என்னன்னா, நம்ம தமிழ்நாடுல வந்து பெருசா நம்ம பேசுறது என்னன்னா, இந்தியன் கல்ச்சர் அண்ட் தமிழ் கல்ச்சர் தான் வந்து ஃபேமிலி சிஸ்டம் ஸ்ட்ரக்சர் எல்லாம் வந்து நம்ம வந்து ரொம்ப வேல்யூபிளா நம்ம கன்சிடர் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது வந்து நிறைய கல்ச்சர்ஸ்ல இருக்கு. ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து இப்ப சைனீஸ், ஜாப்பனீஸ் இந்த மாதிரி நிறைய கல்ச்சர்ஸ்ல வந்து இன்னும் அந்த அந்த ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இப்ப நீ சொல்ற மாதிரி ஜெர்மனிலையும் கூட அது இருக்கலாம். இது எல்லாத்துலயுமே வந்து நம்ம தான் பெருசுன்னு சொல்றதுமே வந்து அதுவுமே ஒரு வகையில ஒரு அறியாம தான். அது வந்து நம்மளுக்கு தெரியல அப்படின்றதுனால நாங்க தான் கரெக்ட் அப்படின்னு பேசுறது அது கரெக்ட் கிடையாதுல்ல. இன்னொரு விஷயம், அந்த டிஃபரன்ஸ் தெரிய மாட்டேங்குது. நம்ம வந்து ஒரு மாதிரி இதுக்கான ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா நீ சொல்ற மாதிரி அந்த டிஃபரன்ஸ் வந்துரும், அந்த அந்த மைண்ட் செட் வந்துரும் நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீ சொல்ற இப்ப ஜெர்மன்ஸ்ல வந்து அவ்வளவு தூரம் டெக்னாலஜி இருந்தாலும் அவங்க ஃபேமிலி கேதரிங்ஸ் வரும்போது அதுல அவங்க இன்டெலிஜ் ஆக மாட்டாங்கன்னு சொல்ற. ஆனா அது ஏன் நம்மள்ட்ட வர மாட்டேங்குதுன்னா, இந்த டெக்னாலஜி வந்து அதனால என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் வந்திருக்கு, அதோட ஆக்சுவலா நம்ம அதை எங்க யூஸ் பண்ணணும்ன்ற ஒரு கிளாரிட்டி இல்லாததுனாலதான் அதுல நம்மளுடைய பழமை பத்தின பெருமைகளையும் பேசிக்கிட்டு ஆனா வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு 4 பேர் 4 சைடு உட்காந்து மொபைலையே யூஸ் பண்ணிட்டு இருக்கோன்றதும் அந்த ஒரு தெளிவின்மை இல்லாததுனாலதான் அதுவும்ன்றதான் எனக்கு தோணுது. அதான் இட்ஸ் a சாய்ஸ் தானே. டெக்னாலஜி உனக்கு இருக்குது, அதை யூஸ் பண்றியா இல்லையாங்கிறது உன்னோட சாய்ஸ். அந்த சாய்ஸ் எடுக்கிற ஆளுங்களை குறை சொல்லாம டெக்னாலஜி குறை சொல்றதுதான் இங்க பிரச்சனை அப்படின்னு சொல்றேன். நீங்க வந்து டெக்னாலஜி இருக்கிறதுனாலதான் நாங்க வந்து இப்படி ஆயிட்டோம், முன்னாடி நல்லா இருந்தோம் சொல்றது தான் பிரச்சனைன்னு சொல்றேன். நம்ம வெறும் இந்த ஆன்லைன் சோசியல் மீடியா அப்படிங்கிற மட்டும் சொல்லிக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஜெனரல் மைண்ட் செட் என்ன அப்படின்னா, அந்த காலத்துல வந்து நல்லா ஹெல்த்தியா வாழ்ந்தாங்க, இப்போ வந்து ஃபுட் சரியில்லை, டெக்னாலஜி மெடிசன் சரியில்லை, டெக்னாலஜி பண்றதுனால உடம்பு வலி வருது அப்படிங்கலாம். ஒரு பக்கம் இது உண்மையே இருக்குது. இந்த மாதிரி லேப்டாப் யூஸ் பண்றதுனால வந்து ஆபீஸ் ஒர்க் பண்றதுனால பிசிக்கல் பெயின் எல்லாம் வருது, உடம்பு வலி எல்லாம் வருது அப்படிங்கிற மாதிரிலாம் உண்மைதான். பட் என்ன ஒண்ணு மறந்துடுறோம் அப்படின்னா, நம்மளோட லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸ் எவ்வளவு இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஆவரேஜ் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி சொல்லுவாங்க. புரியுதா? ஒரு சொசைட்டில ஆவரேஜா வந்து இப்போ 1000 பேர் இருக்காங்கன்னா அவங்களோட ஆவரேஜ் ஏஜ் எவ்வளோ, அவங்க ஆவரேஜ் ஏஜ் எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஹிஸ்டரியிலேயே அந்த ஆவரேஜ் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வந்து 30-40க்கு மேல போனதே கிடையாது இது வரைக்கும். இப்ப இந்த லாஸ்ட் ஒரு செஞ்சுரி இந்த ஹை டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் 60, 70 சில இடத்துல 80 வரைக்கும் கூட போகுது. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் ஆஃப் டெக்னாலஜி. ஜெனரலா வந்து நம்ம பொதுவாக சொல்லக்கூடாது அந்த காலத்துல நம்ம நல்லா வாழ்ந்தோம், இந்த காலத்துல வாழல அப்படின்னு சொல்லக்கூடாது. இவங்க இந்த மாதிரி சொல்றவங்க என்னன்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுப்பாங்க. எங்க தாத்தா பாட்டி எல்லாம் வந்து என்ன நல்லா தானே இருந்தாங்க, 80-90 வயசுக்கு 100 வருஷம் எல்லாம் வாழ்ந்தாங்க, நம்ம தான் இப்போ வந்து 60 வயசு அதுலயே செத்துறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பட் அவங்க பார்க்க தவறுறது என்ன அப்படின்னா, இந்த ஆவரேஜ் லைஃப் எக்ஸ்பெக்டன்சிங்கிறது ஒரு ஆவரேஜ். இப்ப நம்மளோட தாத்தா இருக்காங்க, நம்ம கொள்ளு தாத்தா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு 10 குழந்தைங்க பெற்றுக்குவாங்க. அந்த 10 குழந்தையில மேபி ஒரு 3-4 கூட செத்து போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பிறக்கிறப்பயே சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்ல வந்து பிறந்து கொஞ்ச நாள்ல சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த 5 வயசு தாண்டுற பெர்சன்டேஜ் ரொம்ப கம்மி. அண்ட் ஈவன் அந்த 20 இயர்ஸ் தாண்டுற பெர்சன்டேஜ் ரொம்ப கம்மி. அண்ட் வந்து அந்த டைம்ல வந்து மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இல்ல மெடிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வேக்சின்ஸ் எல்லாம் இல்லாததுனால அந்த டைம்ல டெத் ரேட்டும் அதிகமா இருந்துச்சு. ஆல்சோ நம்ம அந்த மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட்டுமே வந்து அப்போ அதிகமா இருக்கும். சோ அதனால லேடிஸ் எல்லாம் வந்து நிறைய பேர் வந்து அந்த 30s to 40sலயே வந்து இறந்துருவாங்க. அந்த விஷயமும் நிறைய நடக்கும். அதான் நாட் ஒன்லி மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட், சைல்டு மார்டாலிட்டி ரேட் இருக்குது, இன்ஃபன்ட் மார்டாலிட்டி ரேட். சைல்டு மார்டாலிட்டி ரேட்னா ஐ திங்க் இந்த 5 இயர்ஸ் கடந்து அந்த டைம். இன்ஃபன்ட் மார்டாலிட்டி ரேட்னா பிறக்கிறப்பயே சாகிற குழந்தைங்க. சோ இந்த ரேட்ஸ்லாம் அப்ப ரொம்ப அதிகமா இருந்துச்சு. இப்ப கம்பேர் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் பிரெக்னன்சி எப்ப சாகிற குழந்தைங்களோ பிரெக்னன்சி எப்ப சாகிற மதர்ஸோ ரொம்ப நெக்லிஜிபிள். சோ இந்த ஃபேக்ட்ஸ்லாம் ஈஸியா வந்து அவங்க ஒண்ணு தெரியாம அவாய்ட் பண்ணிடுறாங்க, இல்ல வந்து இக்னோர் பண்ணிடுறாங்க ஈஸியா. சோ நம்ம ஒரு விஷயம் பேசுறோம் அப்படின்னா இதெல்லாம் கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான வேலிட் பாயிண்ட். ஆல்சோ இதனால நிறைய நெகட்டிவ் எஃபெக்ட்ஸும் ஆயிருது இல்லையா? ரீசெண்டா கூட ஒரு நியூஸ் வந்துச்சுல இந்த சுகப்பிரசவம் பத்தி. இப்போ வந்து இந்த நேச்சுரல் பர்த் தான் வந்து நல்லது, இப்ப எதுக்கு எடுத்தாலும் வந்து சீசேரியன் பண்றோம். நமக்கு ரீசெண்டா கூட அந்த மெர்சல் படம் பத்தி பேசும்போது கூட சொல்லியிருந்தோம். சோ அந்த மாதிரி போறப்போ வந்து அந்த மாதிரி நினைச்சதுல வந்து ஒரு ஒரு லேடி வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, எனக்கு சுகப்பிரசவம் தான் வேணும் அப்படின்னு நினைச்சு வந்து அவங்க ஹாஸ்பிட்டலுக்கே போகாம நான் வீட்டுல இருந்தே பாத்துக்கிறேன்னு சொல்லி அவங்க இறந்துட்டாங்க. சோ அப்ப இந்த மாதிரி எல்லாம் நம்ம இந்த மாதிரி பழமை வந்து பெருமை அப்படி சொல்லும் போது லைக் வந்து இது அந்த காலத்துல இப்படி எல்லாம் இருந்தாங்கல்ல, அப்படி இருக்க முடியாதா, அப்படி எல்லாம் இருந்ததுனாலதான் ஹெல்த்தியா இருந்தோம், ரொம்ப நாள் வாழ்ந்தோம்னு பேசும்போது என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரியான ஒரு சில எஃபெக்ட்ஸும் வர செய்யுது. இப்ப இருக்கிற மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ல பார்த்தோம்னா ஒரு குழந்தை வந்து அது கருவா உருவானதுல இருந்து அது வளர்ற வரைக்கும் நீங்க வந்து அதை லைவா பாக்குறீங்க. அது வந்து ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. முன்னாடி வந்து இந்த விஷயம் வந்து பழைய டெக்னிக்ஸ் வந்து வச்சு பார்க்கும்போது அப்ப குழந்தைய வந்து ட்ரீட் பண்ண டாக்டர்ஸ் மேபி வந்து உங்களுக்கு வந்து உடம்பு நல்லா இருக்கு நல்லா இல்ல ஏதோ ஒரு சிம்டம்ஸ் வச்சு மேபி சொல்லலாம். ஆனா
நீங்க வந்து டைரக்டா அதை லைவா பாக்குற மாதிரியான ஒரு டெக்னாலஜி வந்து இப்ப இருக்கு அப்படின்னா அது வந்து ரொம்ப ஈஸியான விஷயம் இல்ல. இதை ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, இப்ப இருக்கிற அட்வான்ஸ்மெண்ட்ஸ்ல பிரச்சனை இருக்கு சொல்லிட்டு வந்து கம்ப்ளீட்டா அதை ரிஜெக்ட் பண்றதுனால நிறைய இப்போ நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி இந்த மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட் இதெல்லாம் வந்து ஏன் அப்ப அதிகமா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி டெக்னாலஜி இல்லாதனாலதான். நம்ம ஒரு ரெகுலரா ஸ்கேன் அந்த மாதிரி போறப்போ ஸ்டார்டிங்ல இருந்து குழந்தையோட பர்த் வரைக்கும் நம்மளுடைய கண்டிஷன்ஸ் மானிட்டர் பண்றப்போ எப்ப எந்த இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை சால்வ் பண்றதுக்கான ஒரு அட்வான்ஸான ஒரு டெக்னாலஜி இருக்கிறதுனாலதான் அது எல்லாத்தையும் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சிச்சு. அதான் ஜென்ரலா வந்து வெறும் குழந்தைங்களை பாக்குறதுங்கிறது மட்டும் இல்லாம குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே அதுக்கு என்னென்ன டிசீஸ் வர சான்ஸ் இருக்குது, ஜெனட்டிக்கலா ஃபார் எக்ஸாம்பிள் டவுன் சிண்ட்ரோம் இருக்கா, பார்க்கின்சன் டிசீஸ் இருக்கா, இந்த மாதிரிலாம் வந்து அது வந்து கருவுல இருக்கிறப்பயே பார்க்க ஆரம்பிக்க முடியுது. அதோட காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் எப்படி இருக்குது இது எல்லாமே வந்து பார்க்க முடியுது. இந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜியை வந்து நீங்க வந்து வீட்டுல வந்து ஒரு அம்மா வந்து பிரசவம் பாக்குறது எப்படி ஈக்குவேட் பண்ண முடியும்? நீங்க இப்ப ஆப்வியஸ்லி வந்து தப்பு இருக்குது. இந்த மாதிரி சில ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து ப்ராஃபிட்காக வந்து இந்த மாதிரி சிசேரியனை வந்து ரொம்ப என்ஃபோர்ஸ் பண்றாங்கிறது உண்மை. அந்த விஷயத்த பேசாம நீங்க இந்த டெக்னாலஜியே தப்பு, இந்த மாடர்ன் டெக்னாலஜியே தப்பு, எங்களை அந்த காலத்தையே நாங்க நல்லா வந்து பிரசவம் பார்த்தோம் அப்படின்னு சொல்றதுதான் தப்பு. உங்களை வந்து தப்புன்னு சொல்லக்கூடாது, நாங்க பண்றதை நீங்க ஒத்துக்கோங்கன்னு சொல்லல. பட் வந்து எந்த விஷயம் தப்போ அதை மட்டும் பேசாம மொத்த டெக்னாலஜியுமே தப்புன்னு சொல்றது இவ்வளவு கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்ச அட்வான்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து அப்படியே ஈஸியா வந்து டிஸ்கட் பண்ற மாதிரி ஆயிடுது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அதாவது இவங்க சொல்றப்ப அந்த காலத்துல வந்து எவ்வளவு வந்து ரொம்ப கொடூரமான விஷயங்கள்லாம் இருந்திருக்குங்கிறத மறந்துட்டு பேசுறாங்க. இப்ப வந்து ரேசிசம் ரொம்ப உச்சத்துல இருந்திருக்கு, அதாவது ஸ்லேவரி, பயங்கரமா ஸ்லேவரி இருந்திருக்கு. அப்புறம் வந்து அன்டச்சபிலிட்டி கொடூரமா இருந்திருக்கு. கேஸ்டிசம் நம்ம ஊர்ல சொல்லவே தேவையில்லை. சில பேர் வந்து இந்த ரோட்ல நடந்தே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சில பேர் வந்து தண்ணி கொடுக்கறதே வந்து கொட்டாங்குச்சி சீல் இருக்குல்ல அதுலதான் கொடுப்பாங்க, தொடக்கூடாது. இந்த மாதிரி எவ்வளவு கொடூரமான விஷயங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து அந்த காலத்துல இருந்துச்சுங்கிறதே மறந்துட்டு இப்ப வந்து எவ்வளவு வந்து சோசியலா டெவலப் ஆயிருக்கிறவங்க எல்லாம் மறந்துட்டு இவங்க பாட்டு வந்து அந்த காலம் நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. இல்ல அதையும் சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு குரூப் வர்றாங்க. இப்ப கொரோனா வந்த உடனே வந்து தொடாதீங்க, தொட்டா கை கழுவுங்கன்னு சொல்லும் போது ஒரு குரூப் கிளம்பி என்ன தெரியுமா பண்றானுங்க, இதைத்தான் நாங்க அந்த காலத்திலேயே சொல்லி வச்சோம், நீங்க இப்ப வந்து ஃபாலோ பண்றீங்க அப்படின்னு வேற அதையும் பெருமையா பேசுறாங்க. அட்லீஸ்ட் இப்ப இருக்கிற அன்டச்சபிலிட்டிலயா ஒரு ஈக்குவாலிட்டியாவது இருக்கு, எல்லாரையுமே தொடாம இருக்கோம். அவனுங்க அதுலயும் ஆள் பாத்துல தொடாம இருந்தாங்க. அப்புறம் இன்னும் பார்த்தா மால் நியூட்ரிஷன் பயங்கரமா இருக்கும். அப்படியே கொத்து கொத்தா வந்து குழந்தைங்க பீப்புள் எல்லாம் சாவாங்க, ஃபெமைன்ஸ் அப்படி வரும். இப்ப வந்து பார்த்தா அப்படின்னா மால் நியூட்ரிஷனால சாகிற குழந்தைங்களை விட ஒபிசிட்டி வந்து சாகிற ஆளுங்க வந்து நிறைய அதிகமா இருக்காங்க. சோ அந்த மாதிரி பயங்கரமா டெவலப் ஆயிருக்கும். இன்னமும் வந்து அந்த காலத்துல நல்லா இருந்தாங்கன்னு சொல்றதுதான் பிரச்சனை. அதான் அப்ப இந்த மாதிரி வந்து ஓவராலா வந்து பழசுதான் பெருசுன்னு பேசுறதுனால என்ன மாதிரி எல்லாம் எஃபெக்ட்ஸ், அதாவது என்ன மாதிரியான விளைவுகள் வருதுன்றது நினைக்கிறேன். ஒரு விஷயம் வந்து நம்ம ஒரு சொசைட்டியா அட்வான்ஸ் ஆகிறத வந்து இது ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணி தடுக்குது. இது வந்து ஒரு ரொம்ப குளோபலைஸ்டு வேர்ல்டு, ஓகேவா? இந்த மாதிரி ஒரு குளோபலைஸ்டு வேர்ல்டு இது வரைக்கும் முன்னாடி இருந்ததே கிடையாது. இப்போ வேர்ல்ட்ல வேற ஒரு இடத்துல கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அந்த நாலேஜ் இஸ் அவைலபிள் டு அஸ். அதுவும் the next very next second ஒரு இடத்துல ரிலீஸ் ஆன அடுத்த செகண்டே எல்லாரோட கைக்கும் அது அக்சஸபிளா இருக்கு. அதான் இப்ப நான் என்ன எப்படி சொல்ல வரேன் அப்படின்னா, இப்ப சைனால வந்து இந்த கொரோனா வைரஸோட ஜீனோம் சீக்வன்ஸை வந்து கண்டுபிடிச்சு டக்குன்னு ஆன்லைன்ல அப்லோட் பண்றாங்க. and that genome sequence is available to everyone in the world, ஓகேவா? சோ அது நெக்ஸ்ட் ப்ராசஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் உலகத்துல இருக்க எல்லாத்துக்குமே நெக்ஸ்ட் செகண்ட்ல கிடைக்குது. இதை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா, இப்ப ஜீனோம் சீக்வன்ஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்றதுக்கான சான்ஸ் நம்மளுக்கும் ஈக்குவலா இருக்குது. நெக்ஸ்ட் அந்த வேக்சின் டெவலப் பண்றதுக்கான சான்சஸ் நமக்கு இருக்குது. அதுக்கான எஃபர்ட்டை நம்ம போட்டு சயின்டிபிக்கலாவோ இல்ல மெடிசன் வைஸோ இல்ல டெக்னாலஜிக்கலாவோ நம்ம டெவலப் ஆகிறதா நம்மளோட விஷயமா இருக்கணுமே தவிர இந்த மாதிரி நம்ம வந்து பழமைவாதத்தை பெருமையா பேசிக்கிட்டு இருக்கிறது வந்து இந்த அட்வான்ஸ்மெண்ட் கெடுக்குது. அது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒன் ஆஃப் தி மெயின் எஃபெக்டா சொல்லுவேன். கரெக்ட். இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா, இந்த மாற்றங்களையே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் வந்து உருவாகுது. ஃபார் எக்ஸாம்பிள், ஆனா ஆக்சுவலா அவங்க கம்ப்ளீட்டா அக்செப்டே பண்ணிக்கிறது இல்லைன்னு சொல்றது இல்லை. எப்படின்னா இப்ப அவங்க ஆன்லைன் இன்டர்நெட் இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. என்ன விஷயம்னா அதை அக்ரி பண்றது இல்ல. ஆமா நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன், அது நல்லா இருக்கு அதனால யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாம அதை வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டே அதை பத்தி கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால அடுத்து நீ சொன்ன அதேதான் அடுத்த ஸ்டெப்புக்குள்ள போறதுக்கான மைண்ட் செட் வர மாட்டேங்குது. ஓகே இதுதான் கரெக்ட், நான் ஒரு ஜோன்ல இருக்கேன், இதுல இருக்கிறதெல்லாம் எனக்கு கரெக்ட்னு தோணுது அப்படின்றப்ப அடுத்து அதுக்கான ஒரு அட்வான்டேஜ் ஒரு சேஞ்ச் வரும்போது என்னால அதை ஏத்துக்கிற முடியல. அதையே என்னால ஏத்துக்கிற முடியாம இருக்கணும். இப்ப நம்மளுமே சயின்ஸ்லயே வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கதான் செய்யுது. இப்போ நீ சொன்ன மாதிரி ஐன்ஸ்டீன் ஃபர்ஸ்ட் ஒண்ணு கண்டுபிடிச்சிருந்தாரு, அதுக்கப்புறம் அது திரும்ப வேற ஒருத்தவங்க மாத்தி சொல்றாங்கன்னா அந்த மாத்தி சொல்றவங்க கரெக்டா சொல்லும் போது ஓகே நீங்க கரெக்டா தான் சொல்றீங்க நான் அக்செப்ட் பண்ணிக்கிற போறோம்.
அததான் எக்ஸ்பெக்ட் பண்றோம். இப்ப நீங்க சொல்ற பழைய உங்களுடைய ட்ரெடிஷன்ல இருக்கக்கூடிய சில நல்ல விஷயங்கள் இருக்கு அப்படின்னா ஓகே, அது நல்ல விஷயமா இருந்தா சந்தோஷம், பெருமை. அதுல இருக்கிற தப்புன்னு ஒருத்தவங்க அதை ப்ரூவ் பண்ணும்போது அதையும் அக்செப்ட் பண்ணிக்கிறக்கூடிய ஒரு மைண்ட் செட் வரணும். சோ அது வரவே இல்லாம அதே மைண்ட் செட் வந்து நான் சேஞ்ச் அக்செப்ட் பண்ணாம இருக்கிறதும் ஒரு பெரிய பிரச்சனை. அப்படிலாம் பண்ணாம விளைவு தான் வந்து இதை 10 பேருக்கு ஷேர் செய்தால் நன்மை விளைவுன்னு நம்புறதுதான். இந்த டெக்னாலஜியவே யூஸ் பண்ணி அதான் இவ்வளவு சேட்டலைட் எல்லாம் யூஸ் பண்ணி 10 பேருக்கு நான் ஷேர் பண்ணி நன்மை விளையும் சொல்றதெல்லாம் வந்து இதோட எஃபெக்ட் தான். இல்ல இன்னைக்கு நான் இப்ப பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு ஸ்டேட்டஸ் பார்த்தேன். ஒரு சாமி பேர் போட்டு இது வந்து ஒரு என்னது மந்திரம் ஏதோ ஒண்ண போட்டு நான் ஒரு பிரார்த்தனையோட இந்த கொரோனாவை விரட்டுறதுக்கான பிரார்த்தனையோட இந்த ஸ்டேட்டஸ் வைக்கிறேன். இந்த சங்கிலியை உடைச்சிடாம இதே மாதிரி நீங்க ஒரு பிரார்த்தனையோட 12 பேருக்கு அனுப்புங்க. அனுப்புனாதான் வந்து கொரோனா சரியாகும் அப்படின்ற மாதிரி. அனுப்பலன்னா கெட்ட செய்தி இல்ல, அனுப்பலன்னா கெட்ட செய்தி வரவே சேர்த்துக்கலாம். காசு போடாம போனா ரத்த கட்டி சாவா அப்படிங்கிறது என்னடா. அதான் அந்த எஃபெக்ட்ஸ்னு பேசுறப்ப இது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி மைண்ட் செட்ல நம்ம வந்து ஒரு அடல்ட்ஸ் இருக்கிறது வந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ஸையும் எஃபெக்ட் பண்ணுது. புரியுதா? இப்ப வந்து இந்த மாதிரி ஒரு ஹவுஸ் ஹோல்ட்ல வளர்ற ஒரு குழந்தைக்கு சயின்டிபிக்கலா இல்ல ஒரு டெக்னாலஜிக்கலா யோசிக்கிற கேப்பபிலிட்டி இல்லாம போயிருது. எல்லாத்தையுமே வந்து இந்த பழமை மைண்ட் செட்லயே பாத்துட்டா புதுசா கண்டுபிடிக்க முடியணும், இல்ல புதுசா கண்டுபிடிக்கிறதுக்கான எஃபர்ட்டை போடணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்டே குழந்தைங்களை அலோடாம பண்றது வந்து சொசைட்டியே வந்து ப்ராக்ரஸ் ஆக விடாம அப்படியே ஒரு ரெக்ரெசிவா கொண்டு போறதுக்கான ஒரு விஷயமா இருக்கு. கரெக்ட். ஒரு விஷயத்த வந்து வெரிஃபை பண்ணணும் அப்படின்ற ஒரு பேசிக்கா ஒரு தாட்டே இருக்க மாட்டேங்குது. அண்ட் அதையே அவங்க அடுத்த ஜெனரேஷனுக்கும் கொண்டு போறாங்க. ஒரு விஷயம் வருதுன்னா இது உண்மையா, இது நிஜமாவே இது நடந்துச்சா இல்லையான்றத யோசிச்சு நம்ம அதுக்கப்புறம் அடுத்தவங்களுக்கு சொல்லணும். நம்ம நம்புறது நம்பாதது அது நம்மளுடைய பர்சனல் சாய்ஸ். ஆனா நம்ம அடுத்தவங்களுக்கு ஒண்ணு சொல்றோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி அது உண்மையாவே ஒண்ணு இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சொல்லணும் அப்படின்ற ஒரு தாட் இவங்களுக்கு அது இல்லாம மாறும்போது நீ சொன்ன மாதிரி அடுத்த ஜெனரேஷன் வர்றவங்களும் அந்த ஒரு விஷயத்த வந்து வெரிஃபை பண்ணி அல்லது அதோடைய உண்மைத்தனத்தை புரிஞ்சு அதுக்கு அடுத்த ஸ்டெப் போகணும்னு அந்த ஒரு தாட்டை வந்து நம்ம அடுத்து நம்ம கொண்டு போறதே இல்ல அப்படின்ற மாதிரி தோணுது. சோ இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கிறது, இதனால இது அடுத்து மாறுறதுக்கு என்ன பண்ணலாம், என்ன செஞ்சா இதுக்கான சொல்யூஷன் என்னவா இருக்கு? அதான் நான் சொன்ன மாதிரி மெயின் வந்து இதை பண்றதுக்கு காரணம் வந்து எக்ஸ்போஷர் இல்லாம இருக்குதுதான். சோ இப்ப நம்ம வந்து ஒரு விஷயம் படிக்கிறோம் அப்படின்னா அது குளோபலா ஒரு குளோபல் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கணும். வெறும் வந்து ரொம்ப கன்ஃபைண்டா லோக்கலா விஷயத்தை பார்க்காம குளோபலா பார்க்கணும். நம்ம ஹிஸ்டரி படிக்கிறோம் அப்படின்னா வெறும் நம்ம இந்தியன் ஹிஸ்டரியை படிக்காம வேர்ல்டு ஹிஸ்டரியை வந்து தெரிஞ்சுக்கணும். எக்ஸாம்பிள் சொல்றேன், ஹிஸ்டரிங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். மொத்தமா குளோபலா பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு விஷயத்த ஓப்பனா அப்ரோச் பண்ணணும். இது வந்து இப்ப நான் ஒரு விஷயம் படிக்கிறேன் அப்படின்னா அது உண்மைன்னு தெரியறதுனால ஈவன் தோ அது வந்து என்னோட சென்டிமெண்ட்ஸ் ஹர்ட் பண்ணாலும் இல்ல ஈவன் தோ என்னோட ஈகோ ஹர்ட் பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னு ட்ரூத் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி அந்த சர்ச் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த சர்ச்க்கான ஒரு ஸ்டார்ட் வந்து அந்த சொசைட்டில வேணும். அப்பதான் எனக்கு தெரிஞ்சு ப்ராக்ரெசிவா நம்ம சொசைட்டி போவோம். ஆமா, நம்ம வந்து இப்ப ரொம்ப வருஷமா ஒரு விஷயத்த நம்பிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றதுனாலயே அது உண்மை அப்படின்ற ஒரு ஃபிக்ஸ் ஆயிட்டு அதுலயே இருக்கக்கூடாது. இன்ட்ரோஸ்பெக்ஷன், செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன், நம்ம யோசிச்சுட்டு இருந்த விஷயம் கரெக்ட் தானா, இவ்வளவு நாள் பண்ணிட்டு இருந்தது கரெக்ட் தானா அப்படின்றத யோசிக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும். ஃபர்ஸ்ட் அந்த மைண்ட் அக்செப்ட் பண்ற மைண்ட் வேணும். அதே சமயம் ஒருத்தர் ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படின்னா அதுல எவ்வளவு தூரம் உண்மை இருக்கு அல்லது அவங்க சொல்றதுல எதாவது நியாயம் இருக்குன்றதையும் கொஞ்சம் காது கொடுத்து அதை கேட்டு அதை யோசிக்கிறதுக்கான ஒரு ஓப்பன்னஸும் வேணும். சரி, ஓகே, இதுல வந்து முடிவா கன்க்ளூஷனா உன்னுடைய கருத்து என்ன? அதான் இப்ப புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா நாலேஜ் இஸ் கியூமுலேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா இப்ப 2000 வருஷத்துக்கு முன்னாடி அரிஸ்டாட்டில் வாழ்ந்தார் அப்படின்னா இஸ் a genius, ஓகேவா? பட் அவர் ஜீனியஸா இருந்தாலும் the knowledge he can dispose was very less compared to what we can dispose now. அந்த டைம்ல இருந்து அதுக்கப்புறம் இருக்க நாலேஜ் எல்லாமே அக்யூமுலேட் ஆகி அதுக்கப்புறம் 2000 வருஷம் இருந்துச்சுன்னா அந்த டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே அக்யூமுலேட் ஆகி அந்த நாலேஜ் என்கிட்ட இருக்குது. ஈவன் தோ இண்டிவிஜுவலி அரிஸ்டாட்டில் வந்து என்னோட ஒரு பெரிய ஜீனியஸா இருந்தாலும் the knowledge I can dispose is so much than him. அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படிதான் நம்ம வந்து இதை அப்ரோச் பண்ணணும். சோ அந்த காலத்துல இருந்த விட நம்ம வந்து இப்ப ரொம்ப ஃபார் பெட்டரா இருக்கும். அதை புரிஞ்சுக்கிட்டு இன்னும் நம்ம எப்படி ஃபியூச்சர்ல அட்வான்ஸ் ஆகணும், இந்த டெவலப்மெண்ட்ஸ் எப்படி நம்ம வந்து கொண்டு போகணுங்கிறத நம்ம யோசிக்கணும். ஓகே, புரியுது. அதான் நான் என்னுடைய பாயிண்ட் என்ன அப்படின்னா எல்லாருக்குமே வந்து ஒரு ஹிஸ்டரி இருக்கதான் செய்யும். அது வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு ஒவ்வொரு கல்ச்சருக்கும் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் ஒரு ஹிஸ்டரி இருக்கதான் போகுது. அந்த ஹிஸ்டரியில அவங்களுக்குன்னு உரிய இன்வென்ஷன்ஸும் கண்டுபிடிப்பும் எல்லாமே இருக்கதான் செய்யுது. அது எல்லாமே நல்ல விஷயம் தான். நம்ம அதை எதையும் குறையோ தப்போ சொல்லல. பட் அதை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கிறாம இனி அடுத்து வே ஃபார்வர்ட் என்ன, அடுத்து நம்ம எந்த டைரக்ஷன்ல ப்ராக்ரஸ் ஆக போறோம் அப்படின்றதுல கான்சென்ட்ரேட் பண்றது பெட்டர்னு எனக்கு தோணுது. ஆமா, அதேதான்.
ஓகே, நம்ம இப்போ இன்னைக்கோட எபிசோடோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த எபிசோட ஃபுல்லா கடைசி வரைக்கும் பொறுமையா கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம லிசனர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மறுபடியும் நம்ம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக்கோட வேற ஒரு பாட்காஸ்ட் எபிசோட்ல சந்திக்கலாம். இந்த எபிசோட கேட்டுட்டு இருக்க லிசனர்ஸ் வந்து உங்களுக்கு இது சம்பந்தமான கமெண்ட்ஸ், ஃபீட்பேக்ஸ் அல்லது நாங்க பேசின விஷயங்கள்ல இருக்கக்கூடிய மாற்று கருத்தாவோ இல்ல நீங்க அடுத்து நாங்க எதை பத்தி பேசணும் அப்படின்ற ஒரு ஐடியாவோ ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த பாட்காஸ்டோட டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க அதுல வாய்ஸ் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி.